ஒன்மோ நான் கூட பேசி ஆகணும் இப்பவே இங்கேயே. நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்காத வரைக்கும் நான் இங்கிருந்து போறதில்ல. அவரை நான் இங்க எதேச்சியா ஒன்னும் பார்க்கல. எங்க விதிதான் எங்களை பார்க்க வச்சிருக்கு. அவரை பார்த்து நான் எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லணும். நாங்க 2 பேரும் ஒருவேளை நான் இப்பவே போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். எங்க எஸ் மேம். எங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தார்ல, உங்ககிட்ட கூட சண்டை போட்டாரே அவரு. அதோ அங்க. தேங்க்யூ. pretty lady, நீ எங்க போயிட்ட? எவ்வளவு நேரம் உன்னை தேடுறது? அது நான். என்னாச்சு பிரக்யா? ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்க? ஓ கம் ஆன், உன் மூட நான் சேஞ்ச் பண்ணவா? நாம 2 பேரும் டான்ஸ் பண்ணலனா அந்த பார்ட்டி டல்லா இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. ஓ கம் ஆன் தருண், டிஜே கிட்ட சொல்லி ரொமான்டிக்கான பாட்டை போட சொல்லு. ஓகேண்ணா. ஓகே. நல்லதா போச்சு. அவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட நான் பேசணும்னு நினைச்சேன். பிரக்யாவை அவ்வளவு லவ் பண்றவன் எப்படி பேசாம இருப்பா? நான் என்ன சொன்னேன்னு நீங்க கேட்கல. நான் ஒரு 1 நம்பர் பைத்தியக்காரி. நான் யாருன்னு முதல்ல சொல்லிருக்கணும்ல. அப்படியே பிரக்யாவோட லவ் ஸ்டோரி இவங்கிட்ட சொல்லிட்டேன். பாவம் அந்த பையன் என்ன கேட்டானோ என்ன புரிஞ்சுக்கிட்டானோ. கள்ளம் எல்லா பெண்
உங்க டான்ஸ்லயே உங்க ரெண்டு பேரோட காதல் தெரியுது. மேட் ஃபார் ஈச் அதர். நீங்க ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணீங்க. சூப்பர். Can I dance with your wife? இதயம் தரையில் விழுந்து சிதறி போகட்டும். போப்போ என் எழும் பிரிந்து என்னை தனிமையாக்கட்டும். கோபம் உன் கோபம் என் நெஞ்சை கொன்று போக கண்கள் என் கண்கள் கண்ணீர் உங்க கூட என்னால இப்ப பேச முடியாது. நனையுதே. போதும் இப்போதும் எப்போதும் உன் நினைவுகள் பாவம் என் உள்ளம் சொல்லாமல் கரையுதே. காயத்தை கண் கொண்டு பார்த்திட முடியும் வழியை கண்டின கண்கள் இல்லை. காற்றினை கை நீட்டி தீண்டிட முடியும் ஓவியமாக்கிட ஏதும் இல்லை. காதல் மழலையில் வார்த்தை அல்லவா சொன்னால் புரிவது கஷ்டம் அல்லவா. போப்போ என் இதயம் தரையில் விழுந்து சிதறி போகட்டும். போப்போ என் Meet my wife. பிரிந்து என்னை தனி எங்களுக்கு கல்யாணமாகி 7 வருஷம் ஆகுது. நீ ரொம்ப அமேசிங். இதத்தானே நீ சொல்ல வந்த? அதனவோ உண்மைதான். ஏன்னா இவ என்னோட வைஃப் ஆச்சே. எனக்கு அவரை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவரு யாருக்கும் எப்போ எந்த கெடுதலும் பண்ண மாட்டாரு. கொல்லுதடி நான் தான் என்ன செய்ய எல்லாம் கை வந்து போகுதடி. ப்ளீஸ், எனக்கு ரொம்ப வலிக்குது. எனக்கு கூட. நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். இப்ப என்னால உங்ககிட்ட பேச முடியாது. பிரக்யா, பிரக்யா. What happened? Is everything okay? இப்போ அது உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சதுல? நான் ஏன் அவன் மேல இவ்ளோ இரிட்டேட் ஆகுறேன்னு? ஐ மீன் அவன் என்னவோ பெரிய ஆள் மாதிரி ரொம்ப சீன் போட்டுட்டே இருப்பான். அவன் எதுக்காக இவ்ளோ ஆட்டிடியூட் காட்டுறான்னு தெரியல. ஏதோ ஒரு கோவம் அவனுக்குள்ள. Are you sure you are okay? நீங்க டான்ஸ் ஆடும்போது கூட அவன் உன் கூட சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவன் உன்னை தப்பா எதுவும் சொல்லல? இல்ல, ஒன்னும் சொல்லல. இன்னைக்கு நீ அவனை மீட் பண்ண ஓகே தான். ஆனா அடுத்த தடவை பார்த்தா நீ அவனை விட்டு விலகியே இரு.
ஐ டோன்ட் கெட் குட் வைப்ஸ் ஃப்ரம் தட் guy. உன்னை பார்த்து அவன் இம்ப்ரெஸ் ஆயிடுவான்னு நினைச்சனே தவிர அவனுக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. சார் 1 minute. நீ போ, நான் உடனே வரேன். ஓகே சார். கம் ஃபாஸ்ட் டு த பார்ட்டி. ஏன் தான் குடிச்சேனே தெரியல. இப்படி இருந்தா நான் எப்படி பார்ட்டிக்கு போவேன்? ஐயோ சொதப்பிட்டேன். இப்படி இருந்தா நான் அபியை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவேன்? பிரக்யா வேற இப்ப இந்த ஊர்ல தான் இருக்கா. அவனை என்னால சந்தோஷமா தான் வச்சுக்க முடியல. அட்லீஸ்ட் டென்ஷன் பண்ணாமையாவது இருக்கணும்ல. ஓ கமான் தனு, கமான். வேக் அப், வேக் அப், வேக் அப். பார்த்து போக முடியாது உன்னால. எக்ஸ்கியூஸ் மீ, நான் பார்த்து தான் போயிட்டு இருக்கேன். நீங்க தான் பார்க்காம போயிட்டு இருக்கீங்க. How dare you? ஏன் வீட்டுக்கே வந்து என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா, யார் நீ? நீங்க யாரு? முதல்ல நான் தான் உன்னை கேள்வி கேட்டேன். நீ யாரு? நான் யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க அவங்க தானே அன்னைக்கு போன்ல டால் திருடன் கிட்ட என்ன பேசவே இல்லையே. அண்ட் அடிக்கடி போனை கட் பண்ணிட்டு என்ன மிரட்டினீங்க வர. என்ன பயமா இருந்துச்சா உங்களுக்கு? ஃபோன் கால் மிரட்ன? மை நேம் இஸ் கியாரா. இப்போ ஏதாவது ஞாபகம் வந்ததா? நெக்ஸ்ட் டைம் நான் டால் திருடனுக்கு ஃபோன் பண்ணா அவரோட என்ன நீங்க பேச வேணும். என்ன ஃபோனா? டால் திருட யாரு? ஓ காட், உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. டால் திருட சன்னியோட செக்ஸ். அண்ட் ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் என்னோட அன்பா பேசுங்க, புரிஞ்சுதா? என்ன? எஸ், நான் தப்பே பண்ணாம நீங்க திட்டுறீங்க. அதுக்கப்புறம் நான் என் மம்மி கிட்ட சொல்லிடுவேன். அவங்க எனக்காக யார்கிட்ட வேணா சண்டை போடுவாங்க. நீங்க ஓவரா பேசுறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வீடு என்னோடது. இங்க எல்லாரும் நான் சொல்றதை தான் கேட்பாங்க. நீ ஒருவேளை ஓவரா பேசினா உன் கியூட்டான காதை பிடிச்சு வீட்ல இருந்து வெளியில தள்ளிடுவேன். சீ, நீங்க ட்ரிங்க் பண்ணிருக்கீங்களா? எங்க அம்மா ட்ரிங்க் பண்றவங்கள விட்டு ரொம்ப தூரமா இருக்க சொல்வாங்க. கியாரா, நீ கை கழுவ போனியா குளிக்க போனியா? இங்க வா, இந்த ஆன்ட்டி என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. கமான் கியாரா, உனக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வரேன், 1 minute. நான் உங்ககிட்ட சொன்னதை நீங்க ஃபியூச்சர்ல ஞாபகம் வச்சுக்கணும். வா வா. டால் திருட ஃபோன் கால். என்ன சொல்றா இவ? கியாரா, ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? அன்னைக்கு பிரக்யா கூட பேசினே. அப்படின்னா இவ 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 பிரக்யாவோட பொண்ணா? இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? இந்த வீட்டுக்கு யார் இவளை கூட்டிட்டு வந்தா? நான் இந்த வீட்டோட மருமக. இங்க நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும். இந்த வீட்டுல என் மரியாதை என்னைக்குமே கிடக்கூடாது. இவங்களை யார் இங்க கூட்டிட்டு வந்திருந்தாலும் சரி, அவங்கள நிச்சயமான சும்மா விட மாட்டேன். 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் பார்த்தோம். 2 பேரும் எதுவுமே பேசல. 2 பேர் கண்ணிலையும் கண்ணீர் தான். ஒருத்தர் பார்த்ததுக்கு அப்புறம் துக்கம்தான் இன்னும் அதிகமாகுது. அந்த துக்கத்துல தான் எங்களால எதுவுமே பேசிக்க முடியல. அவர் என்ன சொல்லியிருந்தாலும் மற்றவங்க என்ன பேசினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எங்க உறவு என்னைக்குமே அழியாதது. உங்க கோவம் அதிகமாகும் போதெல்லாம் என் காதலை என்னால வெளிப்படுத்த முடியல. எல்லாமே மாறிடுச்சு, ஆனா நம்ம உறவு மட்டும் இன்னும் மாறாம அப்படியே இருக்கு. அதுதான் நம்மளை சந்திக்க வச்சிருக்கு. நாம பக்கத்துல இருந்தோம், எவ்வளவு தூரமா இருக்கோம். இப்ப நமக்குள்ளதான் ஒண்ணுமே இல்லையே. காதல் இல்ல, நம்ம உறவு இல்ல, கடந்த கால நினைவுகள் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அப்புறம் கியாரா, நம்மளோட கியாரா, நான் கூட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். உங்க கேள்விக்கான பதில் இன்னொரு கேள்வியா தான் இருக்கும். அதனால என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நீங்க கேட்குற எந்த கேள்விக்கும் என்னால பதில் கொடுக்க முடியாது.
நம்ம 2 பேருக்கும் நடுவில் எவ்வளவோ நடந்திருக்கு. நம்ம ஒண்ணா இருக்க இந்த உலகத்தையே எதிர்த்து போராடி இருக்கோம். 7 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இதெல்லாம் கதை மாதிரி இருக்கு. இப்போ ஒரே உண்மை, நான் கிங்கோட மேனேஜர். என்னால் உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது. நம்ம வழி நமக்குள்ளேயே இருந்தா நல்லது. ஏன்னா இந்த வழியை நாம தானே தேர்ந்தெடுத்தோம். அப்போ அதை தாங்கி தான் ஆகணும். மன்னிக்கணும்னா நிறைய விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். அதையெல்லாம் மறந்துட்டா எல்லாருக்குமே நல்லது. கூட என்னால இப்ப பேச முடியாது. அக்கா, அண்ணனோட கான்ட்ராக்ட் ஃபைல். அப்புறமா டேய் தருண், நீ பிரக்யாவை பாத்தியா என்ன? அவங்க ரூமுக்கு போயிருக்காங்க. நான் அவ கூட அர்ஜென்ட்டா பேசணும். நான் அவளை போய் பார்த்துட்டு வரேன். அம்மா, முதல்ல நீங்க அண்ணனை பாருங்க, நாம அவங்கள அப்புறம் பார்க்கலாம். பரவாயில்ல, முதல்ல பிரக்யா கூட பேசுறேன், அப்புறம் அண்ணனை பாக்குறேன். என்னங்க 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 அது ரத்தம். அடிபட்டிருக்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன் வாங்க.
கண்ணில் மழை நெஞ்சில்